ஹாய், சேலம் சந்திரசேகர். அதாவது உலகத்தில் நாம் மனித இனம் ஒருத்தர் துன்புறுத்துறது, வன்முறையில் ஈடுபடுறது, இதற்காக மனிதன் இறைவன் நம்மளை கிடையாது. இறைவன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அவங்க விருப்பம். நான் நேர்மை தான் மட்டும்தான் நம்புவேன் இந்த உலகத்தில். அதாவது ஒருத்தன் பணம் வச்சுருக்கான், அவனுக்கு அந்த பணத்தால் எவனை வேணாலும் அவன் துன்புறுத்தலாம், அது தப்பு. அப்புறம் பலம் படைச்சிருக்கலாம், அவனை துன்புறுத்துறது அதுவும் தப்பு தான். ஒருத்தன் பணம், பலம், அறிவால் ஒருத்தன் துன்புறுத்த அதுவும் தப்பு தான். ஆமாம், நான் கேட்குறேன், இந்த மிருகங்கள்லாம் ஒட்டுக்காக வாழ்ந்து கூட்டமாக ஒட்டுக்காக வாழ்ந்து ஆரம்பிச்சிருது. நாம் பகுத்தறிவு படித்த 6வது அறிவு பகுத்தறிவு சிந்தித்து செயல்படுற நாம் ஏன் மனிதனுக்குள்ளே மனிதன் அடிபட்டுக்கணும்? இது தேவையில்லாத விஷயம் தானே. ரத்தம் சந்தது, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? சரி, நீ பெரிய ஆளாகவே இரு, நான் உன்னை வேணான்னு சொல்லலை. ஆனால் நீ என்னைக்கு முடங்குறியோ அன்னைக்கு உன்னை யார் தூக்கிட்டு போகணும்? 4 பேர் அவனை தூக்க தேவைப்படுறான். நீ பெரிய ஆளாகவே இரு, ரைட்டு, உன் சொந்தக்காரன் தூக்கிட்டு 4 பேர் தூக்கிட்டு போகணும். இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சவனுக்கு யாராவது ஒன்றுகிட்ட சாப்பிட்டோன்னா நீ உதவி பண்ண யாராவது 4 பேர் ஒன்று தூக்கிட்டு போகணும். இப்போ உடம்பையே உன்னால் தனியாக இடுகாட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டே, நீ எப்படி பெரிய ஆள்னு சொல்ல முடியும்? நான் தான் எல்லாத்தோட பெரிய ஆளுன்னு. அப்போ நீ இருக்கும்போது தான் உன்னோடைய அசையில் ஆடிக்கிட்டு இருப்ப. அப்படி உன் உடம்பு அந்த மூச்சு நின்று போயிடுச்சுன்னா உன்னை தூக்க 4 பேர் வேணும். அப்பயும் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஏய், அவன் போடா, அவன் போனது ஒரு கெட்ட நேரம், நம்மளுக்கு பிடிச்ச கெட்ட நேரம் ஒதுங்கி போயிடுச்சுறான்னு. இதே ஒரு நல்ல விஷயத்த அவர் கடவுள் மாதிரி அப்படிங்கிறான். அப்போ நீ எங்கே இருக்கிற? மனிதனாக பிறந்து நீ கடவுளாகி போயிட்ட. அந்த மற்றவங்களை துன்புறுத்த என்ன ஆகிட்டான்? மனிதனாக பிறந்து மிருகமாக வாழ்ந்துட்டுருக்குறான். எல்லாத்துக்கும் இந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தன்ட்ட ஒரு 1000 கடன் வாங்கிட்டேன், அதை இல்லைண்ணா இப்போ வீட்டுக்கிட்ட இல்லை, சப்போஸ் இந்த நாள் இன்னும் சரியில்லை, நான் உனக்கு கொடுத்துருன்னு காலதாமதம் வாங்கி கொடுத்தாலும் அவன் சரி பார்த்து எப்படி கொடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி மனிதனாக பிறந்து மிருகமாக வாழ்ந்துருவாங்க. மனிதனாக பிறந்து தெய்வமாக வாழணும். அதுதான் நமக்கு இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். ஜென்மத்தில் பாவம் செஞ்சுருக்கலாம். அதாவது மனிதனுடைய பிறப்பு எடுக்கிறதே ஒன்று அவன் நிறைவேறாத ஆசையின் காரணத்தினால, இன்னொரு அவனுடைய கர்மனால் தான் அவன் அதாவது பிறவி எடுக்கிறான். சரி, இது அடுத்த விஷயம். ஓகே, நமக்கு அதாவது பிரம்மா கேட்குறான் ஒருத்தர்கிட்ட, சிவன்கிட்ட கேட்குறாராம், சாமி நமக்கு மாதிரி அவங்களுக்கும் பகுத்தறிவு கொடுத்துட்டியே, அவங்க நம்மளை மிஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு அதுக்கு தான் அவர் சிவன் சொல்கிறாராம், அவங்கள பகுத்தறிவு கொடுத்து நான் உண்மைதான். ஆனால் 3 விஷயத்தில் அவங்க தோற்றுருவாங்க. ஒன்று மாயை, அது நாளைக்கு என்ன நடக்குதோ அவங்களுக்கு தெரியாது. 2வது ஆசை, 2வது. 3வது ஆசை, மாயை, இன்னொன்று அது எனக்கு சரியாக தெரியல. நான் தெரியலன்னு அதை நான் படிச்சுட்டு வந்தால் நினச்சிக்காதீங்க. பசி, எக்ஸாக்ட்லி பசி. இந்த பசிக்காக அவன் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவான் அந்த உலகத்தில். இதை 3ஐயும் மீறி எவன் திரும்பியும் வரான் பார்த்தியா, அவன் மட்டும்தான் மனித உருவம்னு சொல்ல முடியும் என்னால். உண்மையான பகுத்தறிவு இருக்கிறவன். நமக்கு பசி எடுக்குது, ஒருத்தனை அடித்து பிடிங்கி சாப்பிடாது, கேட்டு வாங்கி சாப்பிடு. பொருளாதாரம், அதாவது இன்றைக்கி இருக்கிற நம்ம நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிற நம்ம நாளான்னைக்கு இல்லை. ஒரு காலத்தில் மனிதன் 120 வயசுலேயே வாழ்ந்துருக்கான். இப்போ நம்ம எப்படி 80 வயசு தாண்டது அதிகம். அந்த 80 வருஷத்துக்குள்ளே உன்னை நான் ஒழிச்சு கட்டிப்பிடுவேன், நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறல்ல. நீயா நானு பார்த்துக்கலாங்கிற, நீ உன் உடம்ப மூச்சு போனதுக்கப்புறம் ஏன் உன்னை 4 பேர் தூக்குற மாதிரி வச்சுக்கிற? நீயா நானா பார்த்துக்கலான்னு சொல்கிற. உன் சொந்த பந்தம் கூட உன்னை எதுக்காக தூக்குது? சரி, இப்படியே கிடந்தா நாரி போயிடும். நீ கெடுதல் பண்ணால் அவன் போயிட்டு போகிறான்டா. அதாவது மனிதனாக வந்தால் எல்லோரும் பகுத்தறிவோடு வாழுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சண்டை நடந்துகிட்ருக்குது, ரஷ்யா, யுக்ரைன், USA,
ஒரு நாட்டினுடைய அதிபர் ட்ரம்மு இன்னொரு நாட்டினுடைய அதிபரை கைது செய்வது தப்பு, சட்டப்படி குற்றம்தான். இது எதை காமிக்குது? தன்னுடைய இராணுவ பலத்தை காமிக்குது. இது தப்பு தானே? அதாவது சொல்கிறல்ல, நீ போதைப்பொருள் கடத்துற, அது சட்டப்படி நீ கோர்ட்டு இழுத்துருக்கலாம், நியாயத்தை வச்சுருக்கலாம். உள்ள போகும் தப்பு தானே? அப்போ இது என்ன காரணம்? அநாகரிகமாக இந்த உடல் பலத்தை காமிக்கிற ஒரு இதாக இருக்குது. இதை தான் செய்ய வேணான்னு சொல்கிறேன். அசோகர் போரில் ஜெயிச்சிடுறாரு. போரிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எல்லாம் ஒரு ரத்த மனிதனுடைய கை கால் தலைலாம் வெட்டப்பட்டு முண்டமாக கிடக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு நாணம் புத்தர் சொன்னது தெரியுது, எந்த உயிரையும் துன்புறது. அதுக்கப்புறம் தான் அசோகர் புத்த மதத்தில் ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி மனிதன் வாழ்கிறதுக்கு 80 வருஷம்தான் இப்போ மினிமம். அதுக்குள்ளே உங்களுக்கு தொல்லை தரானா 2-3 தடவை சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் வன்முறை ஈடுபட்ட அது தப்பு இல்லை. ஆனால் உனக்கு எதுவுமே செய்யாதவன் உன்னோட மனப்பலத்தையும் ஆள் பலத்தையும் வச்சு வீணாக அவன்கிட்ட தகராறு போனீன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவனால் பண்ண முடியும். அது ஒன்றை மட்டும் இல்லை, உன் பிள்ளைங்க ஜெனரேஷன் தாய்க்கிட்டே தான் இருக்கும். இதுதான் உண்மை, கர்மா. எந்த உயிரும் முடிஞ்ச ஊர்லேயும் எந்த உயிரும் துன்பப்படுத்தி பார்க்காதீங்க. இதான் வள்ளலாரும் சொல்லியிருக்காரு.